வணக்கம். நான் உங்கள் ஒரு சிலன். இது உங்கள் மிஸ்டர் ரிஷபம் தமிழ் வாய்ஸ் புக் யூனிவர்ஸ். நம்ம இப்போ சாண்டில்யனோட இளையராணி அப்படிங்கிற கதையை தான் பார்த்துட்டு இருக்கோம். அத்தியாயம் 1, 2ன்னு ஒவ்வொரு வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோவில் அத்தியாயம் 3 பார்க்க போகிறோம். அரசகுமாரன் சொன்ன வழியை கேட்டு அசந்து போன சேனாதிபதி போதாத காலம் தன்னோட மென்னியை பிடிச்சி இருக்கிறத தீர்மானிச்சுக்கிட்டான். எனக்கு அப்படி அரண்மனைக்கு போகிறதுக்கு ஆபத்து இருந்தால் அம்பர் ராஜகுமாரியை நீங்களே இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு அரசகுமாரன் சொன்னது அவனோட இதயத்தில் அப்படியே நெருப்பு துண்டை வச்சு பிச்சை மாதிரி இருந்தது. இவனை போக வேணாம் அப்படின்னு நம்ம சொன்னால் இவன் நம்ம கழுத்துலேயே கத்திய வைக்கிறானே அப்படின்னு நினச்ச சேனாதிபதி உள்ளத்தை அப்படியே குமரல்ல அடக்கிக்கிட்டு, இளவரசே, ஒரு முக்கிய விஷயத்த மறந்துட்டு தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு கேட்ட அமரசிம்மன் கிட்ட, இளையராணியை கட்டுப்படுத்துகிற தன்மை என்கிட்ட இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அமரசிம்மன், அப்படின்னா அவளோட கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் போவீங்க போல இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு அவள், இளையராணியாக இருக்கிற வரைக்கும் அவளோட கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் போய் தான் ஆகணும். ஏன்னா அரசன் எவ்வளியோ ஊரும் அவ்வளி தானே அப்படின்னு சொல்கிறான். மன்னரே இளையராணியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறப்போ ஊழியனோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட இளவரசன் அமரசிம்மன் கொஞ்சம் கோபத்தோடையே, சேனாதிபதி, நான் இளவரசன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சேனாதிபதி, நிச்சயமாக இல்லை இளவரசே அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படின்னா உங்களோட சிசோதய வீரர்கள் கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு நீங்கள் உடனடியாக அரண்மனைக்கு புறப்படுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே சேனாதிபதி, இந்த காரியத்தை மட்டும் என்னால் பண்ண முடியாது இளவரசே அப்படின்னு சொல்கிறான். ஏன்னு கேட்டதுக்கு, மன்னர் நாட்டில் இல்லாத நேரத்தில் வீரர்களை படை திரட்டுறதோ இல்லை படைகளை அரண்மனைக்கு கொண்டு போகிறதோ உசிதம் இல்லாத காரியம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அமரசிம்மன், அப்படின்னா சரி, நீங்களும் என்னோட புறப்படுங்க, நம்ம 2 பேருமே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட சேனாதிபதி ஆடி போயிடுறான். இளவரசே, என்ன சொல்கிறீங்க? நான் அரண்மனைக்கு வந்தேன்னா இளையராணி என்னை வெட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அமரசிம்மன் கோபத்தோடையே, இங்கே பாருங்க, நீங்கள் சேனாதிபதி அப்படிங்கிறத மறந்துட்டு மேவாருடைய இளவரசனுக்கு உதவுறதுக்கு பகிரங்கமாகவே மறுக்கிறீங்க. இதுக்கு தக்க பலனை ரொம்ப சீக்கிரத்திலேயே நீங்கள் அடைவீங்க. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதில் ஏதாவது ஒன்று உண்மையாக இருந்தால் கூட உங்களை கொன்ற மாட்டேன், ஊருக்கு நடுவில் கட்டி வச்சு உங்கள் தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு அந்த இடத்த விட்டு போகிறான். அவன் போகிறத பயத்தோட நடுங்கிக்கிட்டே ஜெயபாலன் பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 குதிரைகள் ஓடுற சத்தம் மட்டும் கேட்குது. வெகு தூரத்தில் அமரசிம்மனும் அவனோட வேலைக்காரன் ரகு அப்படிங்கிறவனும் போய்கிட்டு இருக்கிறத சேனாதிபதி மாடியில இருந்து பார்க்குறான். அவங்க கண்ணில் இருந்து மறைஞ்சதுக்கப்புறம் தான் இவனுக்கு பெருமூச்சே வருது. அந்த பெருமூச்சோடையே போய் தன்னோட கட்டிலில் அமர்ந்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் மதுவையும் எடுத்து குடிச்சுக்கிட்டே தன்னோட சேவகர்களை அழிச்சு, இங்கே பாருங்க, நீங்கள் அமரசிம்மனை பின்தொடர்ந்தே போய் அவனுக்கே தெரியாமல் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத அடிக்கடி எனக்கு தெரிவிச்சுக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிடறான். இதே நேரத்தில் அமரசிம்மன் அரண்மனையை போய் அடைஞ்சான். சிசோதியர்கள் ஆட்சி பண்ண அவ்வளவு சிறப்பான அந்த அரண்மனை மன்னனோட சரச வாழ்க்கைக்கும் மற்றவங்களோட கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாயிருக்கே அப்படிங்கிறத நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு அந்த அரண்மனைக்குள்ளே புகுறான். ஆனால் அங்கே இருந்த காவலர்கள் யாருமே இவனை தடை பண்ணலை. இவன் போய், நான் இளையதேவியை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, வாங்க இளவரசே அப்படின்னு சொல்லி தக்க மரியாதையோட கூட்டிகிட்டு போகிறாங்க. அமரசிம்மனுக்கு இது ரொம்பவே வியப்பு அளிக்குது. ஏன்னா சின்ன வயசில் என்ன இங்கே இவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க, ஆனால் நான் தான் இளவரசன் அப்படிங்கிறத இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதனால் நான் வாரது இவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, அதாவது இளையராணிக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படின்னா அது சேனாதிபதி தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். இப்படி யோசனையிலேயே இருந்த அமரசிம்மனை ஒரு காவலன் ஒரு அறையை சுட்டி காட்டி, இந்த அறைக்குள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அமரசிம்மனும் அந்த அறைக்குள்ளே போன உடனே அங்கே பார்த்தா ஒரு பெரிய இருக்கையில் கமலாதேவி கால் மேல் கால் போட்டபடியே உட்காந்துக்கிட்டு, வாப்பா வா அப்படின்னு அன்போட அமரசிம்மனை வரவேற்கிறா. அமரசிம்மன் முதல் முறையாக தன்னோட சிற்றனையை பார்க்குறான். அவளோட அழகை கண்டு அவனே பிரமிச்சு போயிடுறான். இப்படி ஏற்பட்ட ஒரு அழகுக்கு தன்னோட தந்தை மனதை பறி கொடுத்ததுல வியக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே, இந்த அழகுலையும் நஞ்சும் கலந்துருக்க தான் செய்யுது அப்படின்னு நினச்சிக்கிறான். அமரசிம்மனை பார்த்த கமலாதேவி, எத்தனை வருஷம் போயிடுச்சு, நீ எவ்வளோ பெரியவனாயிட்ட, உனக்கு இப்போதான் இந்த சித்தியோட ஞாபகம் வந்ததா அப்படின்னு இன்ப சொற்களை அப்படியே அள்ளி விடுறா. அப்புறம் பா, இப்படி வந்து உட்காரு அப்படின்னு தன்னோட பக்கத்தில் இருந்த இடத்த காட்டி மஞ்சத்தில் அவள் கொஞ்சம் நகர்ந்தும் உட்கார்றா. அந்த வஞ்சக வரவேற்பை கண்ட அமரனும்
இதழ்களில் கொஞ்சம் முன்பொருள்களை வரவழைச்சிக்கிட்டான். அத்தியாயம் 4ல் சந்திக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.